வணக்கம் சார். டாக்டர் பி சுரேஷ், ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோமஸ்குலோஸ்கெலிட்டல் மேனுவல் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் எஸ்எஸ் ஃபிசியோகேர், சென்னை வலசரவாக்கம். சார் கரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. நல்லிக்கோயில் என்ற ஒரு கிராமங்கள்லேருந்து புகழூர், நேர் புகழூர், அங்கேருந்து வந்திருக்கார் சார். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months ஸ்ட்ரகிள் வித் இஸ் பேக் பெயின். எங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு 40 to 45 சிட்டிங்ஸ் நேர்லி நம்ம ரீச் ஆகிருக்கோம். இங்கே தெரப்பி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 20 days இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கண்டினியூவாக. அவருடைய ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்தார், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கங்க. நான் புகழூர் கரூர் மாவட்டம் புகழூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. பேக் பெயின் அதிகமாகி அங்கே கோயம்புத்தூரில் செக் பண்ணும்போது அவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணுட்டாங்க. நான் ஆப்ரேஷன் வேண்டான்ட்டு சாரோட அட்ரஸ் கிடச்சி இங்கே வரும்போது நான் வர்ற கண்டிஷனில் ரொம்ப முடியாமல் தான் இருந்தேனுங்க. கால் வலி வந்ததுனால குனிஞ்சு நடந்ததில் ஆட்டோமேட்டிக்காக முதுகு பெண்ட் ஆயிடுச்சு. பெண்ட் ஆகி கரெக்டாக நிமிர்ந்து நடக்க முடியல. கூன் போட்டுருச்சு உடம்பு கூன் போட்டதில் நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல. ஃப்ளாட்டாக படுத்துட்டா நல்லா இருந்தது. இந்த கண்டிஷன் தான் இங்கே வந்தனுங்க. ரொம்ப சிரமத்தில் தான் வந்தனுங்க. சார் பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலான்னாரு. எம்ஆர்ஐ மட்டும் எடுத்து பார்த்துட்டு ஒரு செக்கப்புக்காக எடுத்து பார்த்துட்டு டிஸ்க் விலகுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்ற இதர பிரச்சனைகள்லாம் உடம்பு ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாருங்க. கொடுக்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30 சிட்டிங் வந்ததுங்க. 30 சிட்டிங் ஒரு 20 நாளில் முடிஞ்சதுங்க. 20 நாள் வரும்போது அதில் ஒரு 15ஆவது நாள் தான் என்னுடைய உடம்பு ஸ்ட்ரைட் ஆச்சு. ஸ்ட்ரைட் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த 20 நாள் கம்ப்ளீட் ஆகும்போது 30 சிட்டிங் முடிஞ்சதுங்க. 30 சிட்டிங் முடியும் போது எனக்கு ஒரு 80% சரியாக இருந்தது. உடனே சரி, இதுக்கு அடுத்தது நீங்கள் இங்கேயே இருந்தால் சரி வராது, நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனாருங்க. அனுப்பின வகையில் நான் போய் ஒரு வாரம் நான் புகழூர் பேப்பர் மில்லில் வேலை பார்க்கறதுனால ஒரு வாரம் டியூட்டிக்கு போகிறது, திரும்ப வர்றது, ஒரு வாரம் கழித்து இங்கே 2 நாள் தங்கிறது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, திரும்ப ஒரு வாரம், இதே மாதிரி இப்போ ஒரு 4-5 மாதமாக கரெக்டாக 15 ஒரு வாரம் இடைவெளியில் 4 டைமு, 15 நாள் இடைவெளியில் 3 டைமு, இப்போ 20 நாள் இடைவெளியில் 2 டைம் வந்திருக்கானுங்க. இப்படியே அந்த டியூரேஷன் பீரியட் அதிகப்படுத்தும் போது இந்த கேப் அதிகப்படுத்த நம்ம பாடியில் ஏதாவது பிரச்சனைகள் வருதான்னு அப்சர்வ் பண்ணுறாரு. இது வரைக்கும் அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை வரலைங்க. இப்போ என்னாச்சுன்னா அந்த 20 நாள் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆனப்போ 80% சரியாக இருந்தது, 20% இருந்தது. அந்த 20% இப்போ 95%, 99% சரியாயிடுச்சு. சும்மா லேசான அந்த ஒரு சிம்டம்ஸ் மட்டும் இருக்குதோ ஒழிய அந்த பேக் பெயின் இருந்ததுக்கு உண்டான அறிகுறி தான் இருக்குதோ ஒழிய வலிங்கிறது கிடையாதுங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், எவ்வளோ படி வேணாலும் ஏறலாம், 2 வீலரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸிலலாம் 2-2.5 மணி நேரம் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே வந்தனுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக இருந்த கண்டிஷனுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்களேன். சார் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஆக்சுவலாக ஐவிடிபி L4, L5, S1 லெவலில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் நம்னஸ்ஸு, பேக் பெயின், போஸ்டல் டோட்டலாக டிஸ்ஃபங்க்ஷன்ஸு, மல்டிபிள் ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷன்ஸு, கைபோட்டிக் பாஸ்டர், டோட்டலாகவே cannot able to straighten his body. கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு 4 months 5 months அங்கே ஊரில் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களை அறிமுகமாகிட்டு இங்கே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட எங்களுக்குமே இனிஷியலாக ஒரு 10 days நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சாரை ரெக்கவர் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம். ஏன்னா நாங்கள் மெடிசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட். ஆல்ரெடி டேக்கிங் மெடிக்கேஷன்ஸு, ஃபிசியோதெரப்பி எல்லாமே அவங்க ஊரில் எடுத்துகிட்டு தான் வந்தார். கிட்டத்தட்ட சர்ஜரி சஜஸ்டட் சொல்லி தான் வந்திருக்காங்க எங்ககிட்ட. அங்கே ஊரில் ஃபிசியோதெரப்பி இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கீங்கல்ல சார், அங்கே என்னென்ன பண்ணீங்க? ஃபிசியோதெரப்பியில், மெடிக்கேஷன்ஸில் இதெல்லாம் என்ன பண்ணீங்க? சர்ஜரி சஜஸ்ட் பண்ண பிறகு எப்படி எங்களை ரீச் ஆனீங்க? இங்கே எப்படி இருக்கு? ட்ராக்ஷன் போட்டுவங்க, ஐஎஃப்டி கொடுத்தாங்க. அதில் பெயின் ஒரு ஸ்டேஜில் ஹோல்ட் ஆச்ச வழியே க்யூர் ஆகலைங்க. பெயின் ஒரு 4 நாளுக்கு ஹோல்ட் ஆகி அப்படியே இருக்கும், 4 நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப இப்படி குறையும். இப்படியே இந்த பெயின் குறைஞ்சு கூடிக்கிட்டே தான் இருந்த வழியே பெயின் குறைஞ்சி 0க்கு வர்ற கண்டிஷன் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் கோயம்புத்தூர் போய் பார்க்கும்போது அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு வேறு வழி இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வேண்டாங்கிற ஒரே ஒரு முடிவில் தான் உங்களோட அறிமுகம் டக்குன்னு இங்கே வந்தனுங்க. இங்கே வந்த வகையில் எனக்கு இப்போத்தைய கண்டிஷன் 100க்கு 100
க்யூராக இருக்குது, ஒன்றும் அதில் டவுட்டே கிடையாதுங்க. ஓகேங்க சார். கிட்டத்தட்ட மேனுவல் தெரப்பி நாங்கள் இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஜாயிண்ட் மேனிப்புலேஷன்ஸு, நியூரோ டைனமிக்ஸு, ப்ளஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், ப்ரீத்திங் கொடுத்துருக்கோம், ஆர்கன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓவரால் ஆஸ்டியோபதி அப்ரோச்சஸ்லையும் சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் இந்த மேனுவல் தெரப்பி பண்ணும்போது என்னென்ன சிரமங்கள் இருந்தது, அது ஒரு தெரப்பி பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருந்தது சார்? சிரமங்கள்னால் மேனுவலில் கை மூலமாக செய்கிறதுனால வந்து பெயின் இருந்ததுங்க. ஆனால் பெயினை பொறுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான பலன் கை மேலே கிடைக்குது. அந்த பெயினை மட்டும் பொறுத்துக்கணுங்க. ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பெயின் கிடையாது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய பெயின் தான். அந்த பெயினை பொறுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே இல்லாமல் அதனால சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹெல்த் வந்து பழைய கண்டிஷனில் உடம்பு என்ன நார்மலாக இருந்தோ அதே கண்டிஷனுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா இதே வந்து ஆப்ரேஷனுக்கு போயிருந்தோம்னா பலதரப்பட்ட சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் இல்லாமல் இப்போ வந்து ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்குங்க. ஓகேங்க சார். இப்போ முன்னாடி இருந்த ஹெல்த்துக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த்துக்கும் இப்போ ஒரு 5 to 10 years பேக் மாதிரி ஆயிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ அது வந்து இங்கே வந்து நீங்கள் பேக் பெயின்னா பேக் பெயினுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்காம ஹோல் பாடிக்கே வந்து எக்ஸசைஸ் கொடுத்து அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு மூச்சு பயிற்சி செஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுறுப்பு எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹெல்த்து இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, உணர்றேன். அதை நல்லா கண் கூட உணர்றேன்.